வணக்கம் நண்பர்களே. போதைப்பொருள் கலாச்சாரம் சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் ஒரு காலம். மிக ஆபத்தான காலத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்த தலைமுறையும் வரும் தலைமுறையினரையும் அடிமையாக்கும் ஒரு கலாச்சாரம் இந்த போதைப்பொருள் அடிமை கலாச்சாரம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த சிறுவர்கள் மத்தியில் நடந்த கொலை, அவர்கள் செய்த அடாவடித்தனம், அதை ரீல்ஸாக எடுத்து போட்டது, இந்த மனோபாவம் உளவியல் ரீதியாகவும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு இளைய சமுதாயம் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறை எப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதாக இருந்தது. இப்போது புதியதாக டபா என்றொரு போதைப்பொருள், இது பன்னெடுங்காலமாக உபயோகத்தில் இருந்து வருவதுதான். இந்த டபா போதைப்பொருள் அப்படின்னா என்ன? முதல்ல புகையிலை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் அந்த போதை வஸ்து பசை வடிவில் தயாரிக்கப்படுகிறது. அதை ஆப்பிரிக்க நாட்டில், இந்தியாவில் ஒரு சில இடங்களில் அது பரவியிருப்பதாக தகவல். ஆனால் குறிப்பாக எந்த இடங்களில் இது பரவி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க அத்தனை எளிதாக இயலவில்லை. இருந்தாலும் இது ஆப்பிரிக்க நாடுகளில் பரவியிருக்கும் இந்த பழக்கம் பசை போன்றது. இதை பெண்கள் தங்கள் பிறப்புறுப்பில் அந்த பசையை தடவிக்கொள்கிறார்கள். அதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மயக்க நிலையில் இருக்கிறார்கள். ஒரு மலேரியா காய்ச்சல் வந்தால் உடல் எப்படி மாறுமோ அப்படி மாறுகிறது. இது போதைப்பொருள் உபயோகப்படுத்துவர்களுடைய முதல் நிலை. இரண்டாவது நிலை, அந்த உணர்வு வேறு ஏதோ அவர்களுக்கு உற்சாகம் என்று இதை குறிப்பிடுவதற்கு மன்னிக்கவும், ஒரு பரவச நிலையை அடைய செய்கிறது. இந்த பரவச நிலையை அடைவது என்பது அந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு உணர்வை தூண்டுகிறது. பெண்கள் ஏன் இதை பயன்படுத்துகிறார்கள்? அப்போ இது மருத்துவ உலகில் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலியல் ரீதியாக ஏற்படும் மாற்றங்களினால் இந்த டபா போதைப்பொருள் பெண் உறுப்பில், அந்த பிறப்புறுப்பில் இந்த பசையை தடவிக்கொண்டு அவர்கள் ஒரு உற்சாக நிலை அடைகிறார்கள். இதில் குழந்தை பிறப்பு பாதிக்கப்படுகிறது, அல்லது குழந்தைகள் இறந்து பிறக்கின்றன என்ற ஒரு புள்ளி விவரங்களும் உண்டு. இந்த டபா கலாச்சாரம் இந்தியாவில் சிறிதாக தன்னுடைய தலையை நுழைத்திருக்கிறது. ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டிய நிலை என்பதால் இது ஒரு விழிப்புணர்வு, மருத்துவ போதை விழிப்புணர்வு பதிவாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த டபா என்று அழைக்கப்படுகிற அந்த போதை பொருள், பசை வடிவிலான போதைப் பொருள் பெண்கள் மத்தியில் பரவுவது என்பது மிக ஆபத்து. இதை எல்லா மாநில அரசுகளும் கவனத்தில் கொண்டு நிச்சயமாக காவல்துறையை வைத்து இது கண்டுபிடிக்க வேண்டும். இதை ஒரு போதை விழிப்புணர்வு பதிவு தான். தொடர்ந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.